இங்கே வர்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 பாதைகள் இருக்குது. நான் குள்ள மனிதர்கள் கூட இங்கே கண்டிருக்கேன். இது வந்து ஒரு வேறு டைமென்ஷன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக இது வேறு உலகத்துக்கு வந்துட்டோம். நீங்கள் உங்கள் கேமராவை எல்லா இடமும் எடுங்க, ஒரு புளிய மரம் நீங்கள் பார்க்கலாம். ராஜவம்ச பெண்களை அவர் இங்கே கூப்பிட்டு வர மாட்டாராம். ஏன்னா அவங்க சுத்தம் பத்தாதுன்னு சொல்லி பெண்கள் வராமல் இருந்ததுக்கான காரணம் வந்து அன்னைக்கு தான் ஆரம்பித்தது. அப்போ ராஜவம்ச பெண்களே இங்கே வராத நேரம் மகாசேன மன்னன் மட்டும்தான் இலங்கையில் வந்து தெய்வம் அப்படிங்கிற பட்டம் பெற்றவர். இந்த கும்பகர்ணனாரை இந்த பகுதியில் ஓட வச்சார். நீல மாணிக்க பொதிகைன்னு இருக்குது. கற்பக விருட்சத்தை தாண்டி அங்கிட்டு போனீங்கன்னு சொன்னால் தலகுரு இலை அப்படிங்கிற தலைமை குரு வந்த இடம்னு ஒரு இடம் இருக்குது. இதை வந்து ஆதிக்கதிர்காமன் தான் ஆரம்பத்தில் சொன்னாங்க. முருகன் வந்து ஒளியிலிருந்து தான் தோன்றினார். அவர் மீண்டும் தன்னுடைய ஒளிதேகம் அடைவதற்காக தவம் செய்ய அவர் வந்த இடம்தான் இந்த கபிலவனம். கதிர்காமத்துக்கும் கபிலவனத்துக்கும் நிச்சயமாக தொடர்பு இருக்குது. கபில்பத்தை பயணம் 2026 அத்தியாயம் 13. ஓகே, இப்போது ஃபைனலாக நம்ம கபிலவனத்துக்கு வந்துட்டோம். கோபிசாமிக்கு தான் இதில் அனுபவம் கூட. பல வருஷமாக இந்த யாத்திரை வந்து கொண்டிருக்கிறதுனால யார்கிட்ட கேட்டு நம்மளுக்கு தெரியாத விடைகள் கோபிசாமி கிட்ட கேட்டால் தெரியும். வணக்கம் சாமி. வணக்கம் ஐயா. இப்போ இந்த கபிலவனம் அப்படிங்கிறது கதிர்காமத்தை விட எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்குது? ஏன் இங்கே தேடி தேடி யாத்ரீகர்கள் வராங்க? இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது? எப்போ ஆரம்பிச்சுது? ஏன் இங்கே பெண்கள் வர முடியாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் இருக்குல்ல. இப்போ நான் ஒவ்வொரு கேள்வியாக தொடுக்காமல் என்ன கேள்விகள் தொடுக்கிறதுன்னு எனக்கே தெரியாமல் இருக்கும். அப்போ தெரியாத பல விஷயங்களையும் மக்களுக்காக ஷேர் பண்ணுறீங்களா? நிச்சயமாக. அதாவது எங்களுக்கு கிடைத்த தகவல்கள், நாங்கள் இங்கே வரும் பொழுது இங்கே உள்ள மக்கள் சொன்ன கதைகள், ஜீவநாடியில் வந்த விஷயங்கள், இப்படியான இதுக்குள்ளே உள்ள என்ன வரலாறோ அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். கபிலவனம் அப்படிங்கிறது வந்து கதிர்காமத்துக்கும் கபிலவனத்துக்கும் நிச்சயமாக தொடர்பு இருக்குது. ரெண்டுமே ஒரே மாதிரி தான். முருகன் வந்து ஒளியிலிருந்து தான் தோன்றினார். அவர் மீண்டும் தன்னுடைய ஒளிதேகம் அடைவதற்காக தவம் செய்ய அவர் வந்த இடம்தான் இந்த கபிலவனம்னு சொல்கிறாங்க. இது கபிலவத்தன் கூட நம்ம சொல்லலாம். கபிலவனம்னு சொல்கிறேன். இந்த பகுதியில் தான் அவர் வந்து மீண்டும் ஒளிதேகம் பெறுறதுக்கு நவகோடி சித்தர்களோட தவம் புரிஞ்சதாக சொல்கிறாங்க. ஆகாய கங்கையை பூமி கொண்டு வந்த பகிரதனுடைய மூதாதையரான கபில முனிவர் இந்த ஆகாய கங்கை பூமிக்கு வந்த பிறகு அவர் பாதாள உலகத்தில் விட தவம் செஞ்சிட்ருக்காரு. முருகப்பெருமான் தன்னுடைய ஒளிதேகத்தை அடைகிறதுக்காக மீண்டும் தவம் செய்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அவர் பாதாள உலகத்தை விட்டு வெளியில் வர்றாரு. அப்போ அது வரைக்கும் அதுகளுக்கு இருந்த கபில முனிவர் வெளியே வந்தோடனே எல்லா சித்தர்களும் பார்க்குறாங்க, இவர் திடீர்னு அவர் எப்படி இங்கே வெளியே வந்தாருன்னு. அவர் சொல்கிறாரு, முருகன் வந்து ஒளிதேகமாக ஒரு வனத்தில் தவம் செஞ்சிட்ருக்காரு, ஆதிக்கதிர்காமம்னு சொல்லி. இதை வந்து ஆதிக்கதிர்காமம் தான் ஆரம்பத்தில் சொன்னாங்க. ஆதிக்கதிர்காமத்துக்கு வந்திருக்காரு. வரும்பொழுது அவர் இங்கே வந்தனால இதுக்கு கபிலவனம் அப்படிங்கிற பேரும் ஏற்பட்டுச்சு. அதன் பிறகு நிறையா சித்தர்கள், அதாவது முருகன் சொன்னாலே சித்தர்களாம் சித்தர் முருகன் தான். அவருடைய சீடர்கள் பார்த்திங்கன்னா அகத்திய மாமுனிவர்லேருந்து போகர்லேருந்து எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. இப்போ நாங்கள் போனது வந்து ஒரே ஒரு இடம்தான். இதுக்கு இங்கிட்டு நிறைய சூக்ஷ்மங்களும் ரகசிய இடங்களும் இருக்குது. நாங்கள் வணங்கின அந்த புளிய மரம் அப்படிங்கிற அந்த கற்பக விருட்சத்தை தாண்டி அங்கிட்டு போனீங்கன்னு சொன்னால் தலகுரு இலை அப்படிங்கிற தலைமை குரு வந்த இடம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் அகத்தியர் வந்து முருகப்பெருமான் தரிசிச்சிருக்காரு. ஆகவே முருகன் அங்கேயும் தவம் செஞ்சுருக்காரு. அது இங்கேருந்து 7 கிலோமீட்டர் போகணும். அது போகிறதுக்கு பெர்மிட் இல்லை. அதிலிருந்து போனீங்கன்னு சொன்னால் நீல மாணிக்க பொதிகைன்னு இருக்குது. டில் மாணிக் புக்குன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து முருகன் குளித்து இடம்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து நீங்கள் கையை இப்படி வச்சு எடுத்தாலும் நீல கலர் கல் உங்களுக்கு, அதாவது நீல மாணிக்கம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கெல்லாம் போக இயலாது. அப்படி இந்த இடத்துல வந்து பல அற்புதங்களும் ரகசியங்களும் உள்ள இடம் தான். ஆகவே இது வந்து நம்ம சுருக்கமாக சொன்னால் முருகப்பெருமான் ஒளிதேகத்திலிருந்து வந்து மீண்டும் ஒளிதேகம் அடைவதற்காக தவம் செஞ்ச இடம் தான் இந்த கபிலவனம். கண்டிப்பாக இங்கே பெண்கள் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை போய்? பெண்கள் வர முடியாதுங்கிறத விட நீங்கள் அதுக்கு முன்னுக்குள்ளே வரலாறை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது இது வந்து முருகன் தவம் செஞ்சுட்டு போன பிறகு ராவணேஸ்வரருடைய காலத்தில் ராவணேஸ்வரர் இந்த இடத்த கும்பகர்ணனுக்கு பாரம் கொடுக்குறாரு. கும்பகர்ணன் வந்து இந்த இடத்த வந்து முருகன் தவம் செஞ்சாருன்னு சொல்லி ரொம்ப பக்குவமாக பாதுகாத்துட்ருக்காரு. அந்த நேரம் சித்தர்களும் ரிஷிகளும் அவங்களுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டு அந்த சாபத்தை போக்கிறதுக்காக முருகன் தவம் செஞ்ச இடத்துக்கு வந்து அங்கே சாபம் போக்குறதுக்காக வரும்பொழுது கும்பகர்ணன்ட்ட கேட்குறாங்க, எங்களுடைய சாப விமோட்சம் பெறணும், அதுக்கு நாங்கள் ஒரு கங்கையில் மூழ்கி தான் போய்ட்டு சாப விமோட்சனம் பெறணும், அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்குற நேரம் தான் அவர் வந்து
இந்த கும்பகர்ணனாரை இந்த பகுதியில் ஓட வச்சாருன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு பேர் கும்பகர்ணாரா? இது கும்பகர்ணனார்னு சொல்லுவாங்க. குமுக்கனார்னு சொல்லுவாங்க. ஆமாம், கும்பகர்ணார்னு சொல்லி கும்பகர்ணனார்னு சொல்லுவாங்க. இது வந்து தான் இந்த ஆரை அவர் உருவாக்கியிருக்காரு. இதில் மூழ்கி அவங்க சித்தர்களும் ஞானிகளும் போயிட்டு அவங்களோட சாப மோட்சம் பெற்றிருக்காங்க. இது இவங்களுக்கு ஜீவநாடியில் அகத்திய பெருமானே சொன்னது. அப்போ யார் யார் இங்கே வர்றீங்களோ இந்த நதியில் மூழ்கி அங்கே போய்ட்டு நம்ம முருகனை கும்பிடும் போது எங்களுடைய கர்ம வினைகளும் நிச்சயமாக குறையுது. ஆக காலப்போக்கில் இது இப்படியே தொடர்ந்து வரும் பொழுது இது வந்து ஒரு காடு இல்லை, இதை காட்டை வெளிப்படுத்தி இது வந்து அரசர்கள் வாழ்ந்த ஒரு பிரதேசமாக தான் இருந்துச்சு. நீங்கள் இருக்க மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 வருஷத்துக்கு உட்பட்ட மரங்கள் தான் இருக்குது. இது வந்து அரசர்கள் வந்து வாழ்ந்துருக்காங்க. நீங்கள் நம்ம வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த அணைக்கட்டு இருந்த மாதிரி பகுதிகள், நீரோடை இருந்த பகுதிகள், இப்படி நிறைய பகுதிகள்லாம் இருக்குது. அல்லாமல் அதை பற்றி சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் பௌத்த மன்னர்கள் இங்கே வாழ்ந்ததுனால பௌத்த கோயில்கள் இருக்குது. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா இங்கே வேற திபுலானன்னு சொல்லி ஒரு பன்சலை இருந்த இடம் இருக்குது. அங்கே தான் முருகன் முத வந்ததாக சொல்கிறாங்க. அது இந்த காட்டிலே உயரமான பகுதி. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அரசர்கள் இங்கே இருந்த அடையாளங்கள் இருக்குது. ஆகவே அரசாட்சி செஞ்சுருக்காங்க. இங்கே அரசாட்சி செஞ்சு அவங்க இங்கே இருந்த அரசர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, இது முருகன் வந்த இடம்னு சொல்லி அவங்க புனிதமாக இந்த இடத்த பாதுகாத்துருக்காங்க. அப்படி அவங்க பாதுகாக்கும் பொழுது மகாசேன மன்னன், உங்களுக்கெல்லாம் தெரியும், மகாசேன மன்னன் மட்டும்தான் இலங்கையில் வந்து தெய்வம் அப்படிங்கிற பட்டம் பெற்றவர், மின்னேறிய தெய்வம்னு சொல்லுவாங்க. அவருடைய சிலை தான் கதிர்காமத்துலேயும் இருக்குது. நீங்கள் கிரிவிகாரைங்கிற அந்த விகாரையில் பார்த்தீங்கன்னா அந்த மகாசேன மன்னனுடைய சிலை தான் இருக்குது. அவரை வந்து தெய்வமாக வழிபட்டாங்க மக்கள். மகாசேன மன்னன் இங்கே என்ன செஞ்சுருக்காரு, முருகப்பெருமான தரிசி இங்கே வந்திருக்காரு. அவர் வரும் பொழுது என்ன செய்வாராம், இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் அரசர் மகன் சொன்னால் அவங்களோட பட்டத்து ராணி இருப்பாங்க. அந்த அந்த அவங்களுடைய ராஜவம்ச பெண்களை அவர் இங்கே கூப்பிட்டு வர மாட்டாராம். ஏன்னா அவங்க சுத்தம் பத்தாதுன்னு சொல்லி அவர் வந்து தனிமையாக வந்து கும்பிட்டு தான் போவாராம். அப்போ ராஜவம்ச பெண்களே இங்கே வராத நேரம் மற்ற பெண்கள் எப்படி வர்றது அப்படின்னு சொல்லி தான் இந்த பெண்கள் வராமல் இருந்ததுக்கான காரணம் வந்து அன்னைக்கு தான் ஆரம்பித்தது. மகாசேன மன்னன் வந்து இங்கே தனிமையை வந்து கும்பிட்டு போனனால தான் அந்த ஐதீகம் இருந்தது. அதாவது அந்த காலத்தில் அப்போ இது காடாலாம் இருக்கலை, சாதாரணமாக தான் இருந்துச்சு. அதன் பிறகு காலப்போக்கில் வந்து அரச ஆட்சியெல்லாம் இல்லாமல் போயிட்டு அதுக்கு பிறகு போர்த்துகேயர், ஒல்லாந்தர் இவங்களுடைய படையெடுப்பெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் வந்த பிறகு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குடியிருப்பெல்லாம் இல்லாமல் போயிட்டு எல்லாமே காடாயிருச்சு. கடைசியாக இங்கே வாழ்ந்த அதாவது மக்கள் இந்த இடத்த கும்பிட்டு வாழ்ந்த மக்கள் வந்து குமண பாதையில் வரும் பொழுது அங்கே ஒரு கிராமத்தை நாங்கள் பார்க்கலாம். அந்த கிராமத்தில் தான் இருந்தாங்க. அங்கே வந்து ஸ்கூல் கூட இருக்குது, பழைய ஸ்கூல்லாம் இருக்குது. கடைசியாக அவங்க தான் இருந்தாங்க. ஆகவே இது காலப்போக்கில் தான் இது காடாச்சு. முதல் காடாக இருந்து அப்புறம் கிராமமாகி அரசர்கள் இருந்து திரும்பியும் காடாயிருச்சு. அது முருகண்ட ஒரு சங்கல்பமோ தெரியாது. திரும்பியும் முருகப்பெருமான் இதை காடாக்கிட்டாரு. காடாக்கின பிறகு வேடர்கள் இங்கே கும்பிட்டுட்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது போர்த்துகேயர் ஒல்லாந்தருடைய படையெடுப்பு காலத்தில் கதிர்காமத்தில் உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து இந்த பொக்கிஷங்களை தான் களவெடுத்தாங்க. ஆகிய கதிர்காமத்தில் இருக்க சில பொக்கிஷங்களை களவெடுக்க வராங்கன்னு சொல்லி அந்த ஊர் பெரியவர்னு சொல்கிற ஒருத்தருக்கு முருகன் கனவுல மக்கள் போய்ட்டு சொல்லணும், முருகன் கனவுல போய்ட்டு சொல்கிறாரு, என்னுடைய பொருட்களை நான் தவம் செஞ்ச இடத்துல போய்ட்டு வச்சிரு அப்படின்னு. அவருக்கு தெரியும் தவம் செஞ்ச இடம் இந்த காட்டுக்குள்ளே இருக்குன்னு தெரியும். அவர் அந்த பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு வர்றாரு. அப்போது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகள் தான், நீங்கள் 200 ஆண்டுகளுக்குள்ளே தான் அவர் எடுத்துகிட்டு வர்றார். அப்போ அவர் கேட்குறாரு முருகப்பெருமான்கிட்ட, நான் வந்து இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னுக்கு போனதில்லை, நீங்கள் தவம் செஞ்ச இடம் எதுன்னு எனக்கு தெரியாது, இதுக்கு அடையாளம் சொல்லுங்கன்னு சொல்கிறாரு அவர். அப்போ சொல்கிறாரு, நீ இப்போது ஆறு இருக்கும், இந்த ஆற்றை கடந்து நீ போகும் பொழுது இந்த வனத்திலேயே இல்லாத மரம் நான் தவம் செஞ்ச இடத்துல அடையாளமாக இப்போ நான் வச்சிருக்கேன் அப்படின்னார். அதாவது இந்த வனத்திலேயே இல்லாத மரத்தை அவர் அடையாளமாக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவர் தேடி தேடி வர்றாரு, இந்த ஆற்றை பார்க்குறாரு. ஆற்றை கடந்து வந்து பார்த்தா இந்த வனத்தில் இல்லாத ஒரே ஒரு மரம் இருக்குது. அது என்ன மரம்? நீங்கள் இப்போ காட்டெல்லாம் சுற்றி வந்தீங்க. ஆமாம், இந்த வனத்தில் இல்லாத மரம் ஒரே ஒரு இடத்துல இருக்குது. அது என்ன மரம்? புளிய மரம். அது நீங்கள் அந்த புளிய மரத்தை இந்த காட்டில் எங்கேயும் பார்க்க முடியாது. ஆமாம், நீங்கள் இன்றைக்கி இப்போ நாங்கள் இப்போ நீங்கள் போகும் பொழுது நீங்கள் உங்கள் கேமராவை எல்லா இடமும் எடுங்க,
ஒரு புளிய மரம் நீங்கள் பார்க்கலாம். இல்லை, அதைத்தான் நான் வரும்போது செக் பண்ணி வந்தேன். சுத்துப்பட்டி ஏரியாவில் எங்கேயுமே அந்த ஒரு புளிய மரம் இல்லை. புளிய மரம் இல்லை, இந்த ஒரு புளிய மரம் தான் இருக்குது. அந்த புளிய மரமும் அவர் சொல்ல என்னுடைய அடையாளம் இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா 6 முகத்துடைய அடையாளம் இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து சில பொக்கிஷங்களை வச்சு அதுக்கு பிறகு கும்பிட்றாங்க. அப்புறம் வேடர்கிட்ட ஒரு பாரம் கொடுக்குறாரு. வேடர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு திட்டு மாதிரி வைக்கிறாங்க. அதை வந்து சத்திய மரம்னு சொல்லுவாங்க. அதாவது வேடர்கள் வந்து அங்கே தான் சத்தியம் பண்ணுறது. அதாவது நீ களவெடுத்தியா களவெடுக்கலையான்னு கேட்டால் நம்மளுக்கு அவங்க வந்து உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களான்னு சொல்லி அந்த இந்த கற்ப விருஷக்கிட்ட வந்து நாங்கள் அந்த கற்ப விருஷன்னு சொல்லி பழகிட்டோம். அந்த புனித மரத்துக்கிட்ட வந்து கேட்பாங்க. அந்த இடத்துல யாரும் பொய் சத்தியம் பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்துச்சு. அதுக்கு பிறகு வேடுவ பெண்கள் வந்து இங்கே வளமையாகவே பூஜை பண்ணாங்க. கதிர்காமத்தில் பார்த்தீங்கன்னா வள்ளியம்மாவோட பரம்பரை தான் முதல் பூசை செய்கிறாங்க. நீங்கள் கதிர்காமத்தில் பார்த்தீங்கன்னா வள்ளியம்மாவுடைய இருந்த அடையாளம், வள்ளியம்மா இருந்த இடத்துல ஒரு புளிய மரம் இருக்குது. அப்போ அதே மாதிரி இங்கேயும் ஒரு புளிய மரம் இருக்குது. புளிய மரம்னு சொன்னால் அந்த ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய அம்சம்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு கதை இருக்குது. வள்ளியம்மா வந்து மானுக்கு பிறந்தாங்க. அந்த மானுடைய அந்த பிறவி அந்த வள்ளியம்மா வர்றதுக்கு காரணம் வந்து சுக்கிரன்னு கூட சொல்கிறாங்க. அப்போ இது ஏதோ ஒரு சுக்கிரனோட ஒரு வள்ளியம்மாவுக்கு இருக்க பிணைப்பாகவும் இருக்கலாம். அப்போ இந்த புளிய மரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷம். அது வந்து நாங்கள் கற்பவிருட்சம் தான் சொல்லுவோம். இப்போ காலப்போக்கில் இந்த பகுதியில் இந்த மக்கள் இது வந்து முன்னே வந்து ஒரு இது ஒரு மக்கள் குடியேற்றமாக தான் இருந்துச்சு. அவங்க வந்து இது காடான பிறகு இதை தாண்டி போயிட்டு வாழ்ந்தாங்க. அவங்க என்ன செய்யாங்க, வருஷத்துக்கு ஒருக்கா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வருவாங்க. இந்த ஊர் பெண்கள் வந்து இங்கே வந்து கும்பிட்டுட்டு விவசாயம் செழிக்கணும்னு சொல்லி விவசாயம் செஞ்சுட்டு அந்த அறுவடையை வந்து இங்கே இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க விவசாயம் செய்கிற நேரம் இங்கே வந்துட்டு போகிறது வழக்கம். பெண்கள் இந்த ஊர் பெண்கள் வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. வெளியிலேருந்து பெண்கள் வர்றது கொஞ்சம் இது காட்டுப்பாதையினால பெண்களுக்கு கஷ்டம். ஏன்னா இப்போ நீங்கள் மழை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் 2 நாள் ஆகும், 3 நாளாக கூட ஆகும். பெண்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகும். அதுவும் பெண்களுக்கு சுகம்லாம் போகிற காலத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு சொன்னால் இங்கே நிறையா காட்டு விலங்குகளுக்கு நடுக்காடு வேறு. அப்போ அவங்களுடைய அந்த அவங்களுக்கு அந்த சோம்பலாம் போகிறனால அவங்க அந்த வாசனை வந்து சில மிருகங்களுக்கு அது ஒரு ஆக்ரோஷத்தை கொடுக்கும். அப்படின்லாம் பல காரணங்கள் இருக்குது. ஆனால் பெண்கள் வர்றாங்க, வராமல் இல்லை, நிறைய பெண்கள் வர்றாங்க. நல்ல சுத்தமாக விரதம் இருந்து வந்து பூஜை பண்ணிட்டு போகிறாங்க. நிறைய பெண்கள் வந்து இங்கே வந்து அந்த புனித மரத்துக்கிட்ட தியானம் இருந்துட்டுலாம் போகிறாங்க. ஆகவே பெண்கள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. பெண்கள் வர முடியாதுன்னு சொன்னதுக்கு காரணம் நான் முதல்ல சொன்ன மகாசேன மன்னனுடைய கதையும் அதுக்கு பிறகு இந்த காடு பகுதி அப்படிங்கிறனால தான் அவங்க வர்றது குறைவாரு. கண்டிப்பாக. ஆனால் சித்தர்களின் குரல் மூலமாக பெண்கள் வந்து வர்றதில்ல, ஆண்களுக்கு மட்டும். சித்தரின் குரலில் ஐயா வந்து நினைக்கிறேன் அவங்க பெண்கள் கூட்டு வர்றது அவரே இல்லை. ஆமாம். ஆனால் பெண்கள் வர்றாங்க, வர முடியல. சரிங்க. அப்போ இவ்வளோ விஷயங்கள் உண்மையில் பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. இது வந்து நிறைய பேருக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உண்மையில் இந்த கபிலவனத்தில் வந்து வேண்டுதலை வச்சு வழிபடுறவங்களுக்கு அப்படி வாழ்க்கையில் என்ன தான் நடக்குது இங்கே? அதாவது நானே ஒரு உதாரணம் தான் சொல்லுவேன். நான் ஒவ்வொரு முறையும் இங்கே வரும் பொழுது சொல்லுவாங்க சபரிமலைக்கு மாலை போனால் கன்னிசாமின்னு. அது மாதிரி நான் ஒவ்வொரு முறையும் கன்னிசாமி தான். ஏன்னா வர்ற நேரம் ஒவ்வொரு முறையும் புது புது அனுபவம் கிடைக்கும். அந்த கற்பக விருட்சம் நாங்கள் ஏன் சொன்னோன்னு சொன்னால் அது நீங்கள் என்ன கேட்டாலும் அதுக்கிட்ட கிடைக்கும். உண்மை என்னன்னு சொன்னால் பெரிய இன்னொரு ரகசியம் இருக்குது. நாங்கள் போயிட்டு கும்பிடணும் போல் அந்த முருகன் சிலையெல்லாம் இருந்துச்சு பாருங்க, அங்கே தான் அந்த பழைய புளிய மரம் இருந்துச்சு. நீங்கள் இப்போ போய்ட்டு பார்த்தீங்கன்னா புளிய மரம் இல்லை, சும்மா ஒரு இதை அடித்து வச்சு புதுசாக புளிய மரத்தை கொண்டு வைப்பாங்க. ஒரு புளியும் வராது. ஆமாம், உண்டாகாது. அங்கே தான் அந்த புளிய மரம் இருந்துச்சு. இவங்க எல்லாம் போயிட்டு அந்த புளிய மரத்தை ஏதோ டிஸ்டர்ப் பண்ணி சிலையெல்லாம் வச்சோன்னே அந்த புளிய மரம் காணாமல் போயிடுச்சு. காணாமல் போன புளிய மரம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி தள்ளி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்குது. ஏன்னா கற்பக விருட்சம் வைக்கிறது அது ஒரே இடத்துல இருக்காது, நடமாடுன்னு நடமாடுற. அதனால தான் நான் கற்பக விருட்சம்னு சொன்னேன். உங்களுக்கு புரியுதா? ஓகே. அது வந்து அங்கே இருந்த மரம், அது சொன்னாங்க இந்த மரம் செத்து போச்சுனாங்க. அந்த மரம் எப்படி மறைஞ்சிச்சின்னு தெரியாது. அந்த மரம் மறைஞ்ச பிறகு தான் அந்த பின்னுக்குள்ள மரத்தையே கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அந்த மரம் மாதிரி தான் அந்த மரம் இருக்குது, அதே 6 முகத்தோட. அப்போ இது என்னன்னு சொன்னால் இந்த கற்பக விருட்சம் அது போயிருச்சாங்கண்ணே. இது சில ஆட்களுக்கு நம்ப முடியாமல் இருக்கும். இந்த வனத்தில் வந்து நம்ப முடியாத விஷயங்கள் தான் நடக்கும். அதை நான் சொன்னாலும் யாரும் நம்ப போகிறதில்லை. இங்கே வந்து பார்க்கணும், அனுபவிக்கணும். இதுக்குள்ளே ஏகப்பட்ட ரகசியம் இருக்குது. உண்மையாக சொன்னால்
இது வந்து ஒரு வேறு டைமென்ஷன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக. இது வேறு உலகத்துக்கு வந்துட்டோம் நம்ம. நீங்கள் இங்கே வந்துட்டு போகும் பொழுது நீங்கள் ஒரு நாள் தான் இங்கே இருந்திருப்பீங்க. ஆனால் வெளியில் போன பிறகு ஏதோ இங்கே ஒரு 4-5 நாள் இருந்த ஃபீலிங் வரும். ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய டைமென்ஷனை விட்டு வேறு டைமென்ஷனுக்கு போனால் தான் எங்களுக்கு அந்த ஃபீலிங் வரும். கண்டிப்பாக. இது ஏன் நான் வேறு டைமென்ஷன் சொல்கிறேன்னா, இங்கே வந்து நான் சில வித்தியாசமான மனிதர்களையும் நான் பார்த்துருக்கேன். நான் குள்ள மனிதர்கள் கூட இங்கே கண்டிருக்கேன். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் கண்டிருக்காங்க. நம்முடைய சித்திரக்குறள் அன்பர்கள் கூட 2-3 பேர் கண்டிருக்காங்க. அப்படி இது ஏகப்பட்ட ரகசியங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இது வந்து நான் வந்து இப்போ நீங்கள் வரலாறு கேட்டீங்க, என்னால் தெரிஞ்சதை சொன்னேன். இது வந்து மக்கள் அனுபவிக்க வேண்டிய இடம். சொல்லி புரிய வைக்கிறத விட மக்கள் வந்து அனுபவிக்க வேண்டிய இடம். நீங்கள் கேட்டீங்க வந்து அதிசயங்கள் நடக்குதான்னு சொல்லி, நிச்சயமாக நடக்குது. இங்கே வந்து நிறைய பேருக்கு பிரார்த்தனை போகுது. இப்போ எங்களோட வந்து நிறைய பேர் இருக்காங்க. சாமி குழந்தை பாக்கியம் இல்லைங்குவாங்க, பார்த்தா கால் பண்ணுவாங்க, சாமி குழந்தை பாக்கியம் வந்துருச்சுன்னு. சாமி சொந்த வீடு இல்லை அப்படின்வாங்க, கல்லை வச்சு பூசை பண்ணிட்டு போவாங்க. திடீர்னு பார்த்தா சாமி இடம் வாங்கிட்டேன், வீடு கட்ட போகிறேன், இந்த கல்லை தான் வைக்க போகிறேங்குவாங்க. வெளிநாடு போகணுங்குவாங்க, வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. அப்படி நிறைய இது நடக்குது. உண்மையாக சொல்ல போனால் நம்மளுடைய தமிழ் மக்களை விட நம்மளோட சகோதர சிங்கள மக்கள் வந்து நிறையவே வர்றாங்க. அவங்களுடைய நம்பிக்கை வந்து ரொம்பவும் இங்கே அவங்க விரதமெல்லாம் இருந்து ரொம்ப நம்பிக்கையாக அவங்க இங்கே வழிபட்டுட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக. இங்கே வந்து தமிழர்கள் வந்து முதல்ல இப்போ வழிபாட்டுக்கு வர ஆரம்பித்தாங்க. என்ன சொன்னால் சுற்றி வந்து சிங்கள சகோதர மொழி பேசுகிறவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ எப்படி இங்கே தமிழர்கள் கண்டுபிடிச்சி வந்தாங்க? இது வந்து நீங்கள் சொன்னீங்க, நம்ம நாட்டில் வந்து ஒரு யுத்தம் ஒன்று இருந்துச்சு. ஆமாம். இந்த யுத்த காலத்தில் வந்து இது வந்து அந்த யுத்தம் நடக்கிற அந்த ஒரு யுத்தம் நடக்கிறன்னா அது முக்கியமான ஒரு போர்டர் ஒன்று இது. அப்போ அதனால் கொஞ்சம் தமிழர்கள் வரல கொஞ்சம் பிரச்சனையும் இருந்துச்சு இங்கே. ஆனால் யுத்தம் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் வர ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்தில் தமிழர்கள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. அப்புறம் காலப்போக்கில் நம்மளோட சிவசங்கர் ஐயா கூப்பிட்டு வந்தார். நானும் அதுக்கு பிறகு நிறைய பேர்த்த கூப்பிட்டு வந்தேன். எனக்கு தெரிய சிவசங்கர் ஐயாவும் நானும் தான் தமிழ் மக்கள் நிறைய வர்றதுக்காக ரொம்ப பாடுபட்டு நிறைய பேர்த்த கூப்பிட்டு வந்தோன்னு. அதுக்கு பிறகு நான் தமிழ் பெண்களையும் கூப்பிட்டு வந்தேன். ஏன்னா சிங்கள சகோதர பெண்கள் நிறையவே இங்கே வருவாங்க. இப்போ நான் கேட்டதுக்கு தான் அவங்க சொன்னாங்க, இந்த வரலாறுலாம் சொன்னாங்க. அவங்க வந்து பூசையெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு நாங்களும் கூப்பிட்டு வந்தோம். அப்படி அப்படின்னு இப்போ வந்து நிறைய தமிழர்கள் வர தொடங்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு இதை பற்றி நிறைய தெரிய வந்துருச்சு. இப்போ உங்கள் மூலமாக உலகம் பூரா தெரிய வந்து உலகம் பூரா இருக்க அனைத்து தமிழர்களும் முருகனடியார்களும் இங்கே வரணும், பலன் பெறணும். அதாவது சித்தர்கள் கூட எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படி சொல்லி தான் பாடுபட்டாங்க. ஆனால் அவங்க ரகசியமாக விட்டு சென்றதுக்கான காரணம் அவங்க கண்டுபிடிச்ச பாதரசமெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. சரியானவங்களோட கையில் கிடைக்கணும்னு தான். அவங்க வாழ்ந்தது வந்து தங்களோட வாழ்க்கையை தாண்டி இயற்கையை உள்ளதுபடியே வந்து வாழணும். அடுத்தது உங்களுக்கு வந்துட்டு கண்டுபிடிச்ச மூலிகைகள் மூலம் பயன்பெறணும் அப்படிங்கிறது தான் சித்தர்களோட வாழ்க்கை. ஸோ சித்தர்கள் விட்டு சென்ற விஷயங்களில் இன்றைக்கி வந்து இந்த ஒரு இடமும் வந்து மிகுதமாக இருக்குது. இது மூலம் நிறைய பேர் பலம் பெறணும் அப்படி சொல்லி நீங்கள் எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க. அண்ட் வந்து சித்தர்களின் குரலால் வந்து இங்கே என்ன சிலைகள் வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா? அதெல்லாம் வந்து எப்போ வச்சாங்க? அது முதல்ல வந்து பெரிய சிலைகள் இங்கே இருக்கலை. 2018 சரி 19 சரி அப்படி நான் வந்து சிவலிங்கம் இங்கே வச்சோம். முதல்ல முன்னுக்கு ஒரு சிவலிங்கம் இருந்துச்சு. அந்த சிவலிங்கம் நாங்கள் கொண்டு வச்சோம். அது வச்ச நேரம் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனால் முருகப்பெருமான் பல அதிசயங்களை காட்டி சிவலிங்கத்தை அங்கே வைக்க வச்சுட்டாரு. அதுக்கு பிறகு நந்தி நம்ம கிட்டத்தில் பிரதிஷ்டை பண்ணோம். அதுக்கு பிறகு சிவசங்கர் ஐயா அவங்க வந்து முருகன் சிலை பிரதிஷ்டை பண்ணி ஒரு 5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பெரிய முருகன். சின்ன சின்ன மற்ற சிலைகள்லாம் வந்துச்சான். ஆனால் இப்போ இது வந்து சிலை வழிபாடு அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு அடையாளத்துக்கு வச்சு நம்ம கும்பிடுறோம். ஆனால் இதெல்லாம் தாண்டி நம்ம சூக்ஷமாக இங்கே இருக்க சக்தியை உணரணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு கற்ப விருட்சம் அதே மாதிரி தான் இந்த மண்ணில் நீங்கள் படுத்திருந்தா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கட்டு மாதிரி இருக்குது. இருக்குது உங்களுக்கு பின்னுக்கு இருக்குது. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அந்த காலத்து அரசர் மாதிரி என்ன செய்வாங்கன்னா இங்கே வந்து இந்த பாருங்க நான் காட்டுறேன். இந்த பாருங்க ரவுண்டாக இருக்குது. இது வந்து ஒரு கட்டடம் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அந்த காலத்து அரசன்மார் வந்து என்ன செய்வாங்கலாம், இங்கே தான் பூசைக்கான பொருள்கள்லாம் கழுவுவாங்களாம். அவங்க விலைமதிக்க முடியாத ரத்தனங்கள், மாணிக்கங்கள், தங்கமெல்லாம் கொண்டு வந்து கழுவி முருகனுக்கு பூசை பண்ணுவாங்களாம். அப்படி அவங்க மாணிக்கங்கள்லாம் கழுவுற நேரம்
உடனே தான் அது இப்படி விழுந்துருமா இது உள்ளுக்கு, ஆ ஆ தங்கமெல்லாம் விழுந்துருமா. இதுக்குள்ளே. அப்போ அது என்ன ஐதீகம்னா, அது ஆற்றுலுக்கு வந்துச்சுன்னா திரும்ப எடுக்க மாட்டாங்களாம். ஆஹா. அப்போ அப்படி இதுக்குள்ளே பல பொக்கிஷங்கள் இந்த வட்டத்துக்குள்ளேயும் இருக்குதா? இருக்குது. ம். ஆனால் யாருக்கும் அப்படி எடுக்க இயலாது. இங்கே வந்து எந்த பொருளையும் யாரும் நம்ம ஆசைப்பட்டு எதுவுமே தொட முடியாது. ம். அதாக கொடுக்கணும். நான் அந்த கற்பக விருட்சம்னு சொன்னதுக்கு இன்னொரு காரணம், ஒரு முறை நான் அந்த கற்பக விருட்சத்தை தொட்டு கும்பிடும் பொழுது திடீர்னு அந்த மரத்தில் இருந்து ஒரு விதமான ஒரு ஒரு சிவப்பு ஒரு செந்தூரம் மாதிரி கொட்ட தொடங்கிச்சு மரத்துல இருந்து. ஆமாம், அது என்னன்னு பார்த்தா அது செந்தூரம். உங்களுக்காக. அதாவது நாங்கள் கதிர்காமத்தில் பூநீர் பார்ப்போம், பூமியிலேருந்து சுயம்பா விபூதி வந்துச்சு பூநீர். இதில் வந்து சுயம்பு செந்தூரம். பூநீர் எப்படி வந்துச்சோ மரத்துலேருந்து செந்தூரம் வந்துச்சு. இதெல்லாம் அதிசயம் எங்கிட்ட அது இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கடவுளாக கொடுக்கப்படும். அது அந்த இடத்துல இருந்து எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயம் கிடைச்சிருக்கு. உண்மையில் வேண்டுதல் வந்து சரியான முறையில் உண்மையாகவே நம்ம வழிவிட்றோம். என்ன சொன்னால் இதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக பார்க்காதீங்க. இப்போ கதிர்காமத்தை நிறைய பேர் அப்படி தான் பார்க்குறாங்க, என்ஜாய்மெண்ட்டுக்காக வந்து யாத்திரை போகிறது அப்படி இப்படி சொல்லி. ஆனால் புனிதத்தை புனிதமாக வந்து பார்க்கணும், புனிதம் வந்து கலங்க செய்யக்கூடாது. ஸோ அப்படி தான் வந்து இந்த ஒரு இடமும். நானும் வந்து ரீசெண்டாக தான் ஆன்மீகத்துக்குள்ளே உள்வாங்கினா, எனக்கு வேலோடு மலையில் எப்போ நான் கால் வச்சனோ அப்போதுலேருந்து இது ஒரு ஆன்மீகத்துக்குள்ள நான் முழுக்க உள்வாங்கப்பட்டேன். அதுக்கப்புறம் சிவசங்கர் ஐயாவோட வந்து ஒரு வனப்பகுதின்னு சொன்னால் இதுதான். ஸோ வேலோடு மலைக்கும் இந்த ஒரு வனத்திற்கு, அதாவது இந்த கபில வனத்துக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு பாண்டிங் இருக்குது நிச்சயமாக. அதாவது இங்கே வந்து வெள்ளை நாகம் இருக்குது, நாங்கள் கண்டதில்லை. அது மரத்துக்கிட்ட வந்துட்டு போயிடும். வேலோடு மலை வந்து நாகர்களுடைய முக்கியமான இடம். நாங்கள் இந்த முறை போய்ட்டு வேலோடு மலையில் நாங்கள் இருந்து நீங்கள்லாம் இருந்தோம். பல அதிசயங்கள் நேரில் கண்டோம். எத்தனை, அதாவது நீங்கள் இந்த யூடியூப்பில் சில விஷயங்களை சொன்னாலும் மக்கள் நம்பிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்களும் நேரடியாக பார்த்தோம், நேரடியாக உணர்ந்தோம். ஆமாம், இந்த நாகங்களை கும்பிட்டு வந்ததோ தெரியலை, இந்த முறை வந்து நேற்று அதே கற்பக விருட்சத்தை தொட்டு கும்பிடுறேன். வெள்ளை நாகம் இருந்ததுக்கு அடையாளமாக அந்த வெள்ளை நாகத்தோட. அப்போ நான் யோசித்தேன், வேலோடு மலை கும்பிட்டு வந்தோம் தானே, அதான் நாகராஜர் காட்டியிருக்காருன்னு சொல்லி. அம்மா இது எல்லாம் தொடர்பு தான். கண்டிப்பாக இது சும்மா இது எல்லாமே ஒரு நெட்வொர்க்கில் இருக்குது. நாங்கள் இப்போ என்னமோ இந்த வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி, டெலிகிராம் குரூப் வச்சிருக்க மாதிரி இதெல்லாம் நெட்வொர்க்கில் ஒன்றும் இருக்குது. நாங்கள் அங்கே போனால் இங்கே உள்ள சக்திகள் சொல்லுவோம், அங்கே வந்துட்டாங்க, இந்த இங்கேயே வந்துட்டானுங்க, எப்பா நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்க இந்த இங்கே வந்துட்டான் அப்படிங்க அவங்க. அது மாதிரி ஒரு பெரிய இறை நெட்வொர்க்குள்ளே நாங்கள்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கோம். அவ்வளோதான் விஷயம். உண்மையில் பெரிய ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கீங்க. என்ன சொன்னால் வேலோடு மலையில் கால் பதிச்ச சித்தர்களின் குரலாக அதில் சேரப்பட்ட எல்லாருமே வந்து இந்த ஒரு கபில வனத்துக்கு இப்போ வந்து போகிறாங்க. அவங்களுக்கான அழைப்பு கிடைக்குது. ஸோ வெகு சீக்கிரமாக வந்து இங்கே அழைப்புகள் வந்து கிடைச்சிடாது. வேலோடு மலைக்கும் அவ்வளோ சீக்கிரமாக அழைப்பு கிடைச்சிடாது. எனக்கும் வந்து கிடைச்சது பெரிய விஷயம். ஆனால் அங்கே கால் பதிச்சது வந்து எனக்கு சீக்கிரமாக வந்து இங்கேயும் வர கிடைச்சிது. ஸோ அந்த வகையில் வந்து சித்தர்களின் குரல் அமைப்புக்கு அதை இயக்கி கொண்டு வர சிவசங்கர்ஜி, அதே மாதிரி நிறைய தகவல்களை வரலாற்று ரீதியில் பகிர்ந்து கொள்கிற கோபிசாமி உங்களுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து எங்களோட சார்பில் நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். இந்த ஒரு விஷயம் உலகம் முழுக்க இருக்கிற ஒவ்வொரு தமிழர்களும் அறிஞ்சு கொள்ள வேண்டிய இதே மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒவ்வொரு காட்டிலும் மேட்டிலும் குன்றிலும் கோயிலும் எங்களுக்காக விடப்பட்டு போயிருக்குது. ஸோ அதில் தேடி கண்டுபிடிச்சி அடுத்த சந்ததிக்கு வந்து வரலாற்றை கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அந்த வகையில் நீங்கள் எங்களுக்கு ஒரு குருவாக இருந்து எங்களை சொல்லிக் கொடுக்குறீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இங்கே வர்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 பாதைகள் இருக்குது. முக்கியமாக கும்புக்கன் பாதைன்னு சொல்லுவோம். அது வந்து உகந்தை வழியாக வர்றது. அது வந்து கொஞ்சம் நீண்ட பாதை. அந்த பாதையில் கதிர்காமத்துலேருந்து வந்து கல்கின்னு ஒரு பாதை இருக்குது. அந்த பாதை இப்போ மூடிப்பட்டிருக்கு. அது அந்த பக்கத்தால் அந்த ஜிப்பெல்லாம் வரும். அந்த பக்கம் ஒரு பாதை. அடுத்து சியம்பலா ஆண்டுன்னு சொல்லி அதை தான் நாங்கள் இப்போ வந்தோம். நாங்கள் வந்தது வந்து டிக்வெல ரோடு. இதில் வந்து 3 பாதை இருக்குது. எத்திமலை பாதைன்னு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் எத்திமலையில் தான் இருக்குது இந்த டிக்வெல பாதை. எத்திமலையோட வந்து கட்டுகான ஒரு பாதை இருக்குது. அது இப்போ மூடியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கழுதியல்னு ஒரு பாதை இருக்குது. 4-5 பாதைகள் அப்படி இருக்குது இது வர்றதுக்கு. பாதைகள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கேட்டால் சொல்லுவாங்க 40 கிலோமீட்டருங்குவாங்க, அங்கேருந்து 60 கிலோமீட்டருங்குவாங்க, இங்கேருந்து 28 கிலோமீட்டருங்குவாங்க. ஆனால் நாங்கள் நினைக்கிற மாதிரி நினச்ச டைமுக்கு இங்கே வர முடியாது. இந்த காட்டுக்கு வந்துருச்சுன்னா காடு நம்மளை கண்ட்ரோலில் எடுத்துரும். அது எத்தனை மணிக்கு வரும்னு நம்மளுக்கே தெரியாது. நான் இங்கே கிட்டத்தட்ட 39 மணி நேரம் இங்கே வந்திருக்கோம். 3.5 மணி நேரத்துலையும் வந்திருக்கோம். நேற்று நம்ம 4 மணி நேரத்தில் வந்துருக்கோம். இறைவன் அருள் தான், இந்த காட்டோட அருள். இந்த காடு நம்மளை கண்ட்ரோலுக்கு எடுத்துருச்சுன்னா இந்த காடு தான் முடிவு பண்ணும் நாங்கள் எப்படி வரணும், எத்தனை மணிக்கு வரணும், பூசை பண்ணணும். அப்படி வருஷம் பூராவே இந்த இடத்துக்கு வந்து போக முடியுமா, இல்லை குறிப்பிட்ட மாதங்கள் மட்டும் தான்? வருடம் பூரா வரலாம். மழை கூடிச்சுன்னா தண்ணி கூடிரும். தண்ணி கூடினா அந்த பாருங்க இந்த கயிறு போட்டிருக்காங்க, அந்த பாருங்க
அந்த பாருங்க இந்த கயிறு இருக்குது, ஆமாம் இங்கே இருக்கு. இந்த கயித்தை பிடிச்சிட்டு நீந்திக்கிட்டு போகணும். கிட்டத்தட்ட 12 அடிக்கு தண்ணி வந்துடும். ஆனால் அந்த கயித்தை தாண்டி தண்ணி வந்துருச்சுன்னா போக விட மாட்டாங்க ஆமையால். இந்த கயித்தை தாண்டி கூட போக கஷ்டம், அது நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும் தான் போகலாம், மற்றவங்க போக முடியாது. இறைவன் அருள் இருந்துச்சுன்னா நீங்கள் 365 நாளும் வந்துட்டு போயிடலாம். அவர் நினச்சா தண்ணியை குறைப்பார், கூட்டுவார், எல்லாம் செய்வார். சீசன் அப்படின்னு சொன்னால் கதிர்காம சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதுனால இங்கேயும் ஒரு சீசன் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட்லாம் ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது. ஒரு நாள் இங்கே 72 ஜிப்பும் 75 டிராக்டரும் வந்துச்சு. இப்போ நம்ம வந்ததே 11 ஜீப் தான். 72 ஜிப்பும் 75 டிராக்டரும் வந்துச்சு. கிட்டத்தட்ட 2500 பேர் இருந்தாங்க இங்கே. இது வந்து சீசன் டைம், சனி ஞாயிற்றுக்கிழமை. அது வந்து இந்த நான் சொன்ன இந்த ஊர் மக்கள்னு சொல்லி சின்ன பிள்ளைங்க 2 வயசு 3 வயசுங்கிறது வயசு போன அம்மாமார்லேருந்து எல்லாம் வருவாங்க. அந்த ஊர் ஆமதுருமார் அப்படிலாம் வந்து அவங்கள வச்சு பூசை பண்ணிட்டு போவாங்க. அது சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வந்தீங்கன்னா இந்த ஜூலை ஆகஸ்ட் ஜூனுக்கு பிறகு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த வெயில் காலம், தண்ணியும் ரொம்ப குறைவாக இருக்கும். அவங்க அந்த அறுவடை அந்த அவங்களுடைய அந்த விவசாயம்லாம் முடிச்சிருப்பாங்க. ஒரு பெரிய கூட்டம்னு நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்கய்யா, பெரிய தகவலை பகிர்ந்துருக்கீங்க. இதே மாதிரி வந்து இன்னும் பல இடங்களில் வந்து தெரியாத பல விஷயங்களையும் கோவிசாமி கிட்ட நாங்கள் கேட்டறியும். போக போக நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வேன். ஸோ இது வரைக்கும் இந்த விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றிங்க சாமி. உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த சின்ன வயசில் இவ்வளவு ஒரு ஆன்மீக உத்தேகத்தோடு நீங்கள் செய்கிற இந்த சேவை மேலும் மேலே வளரணும். அதே மாதிரி இந்த யூடியூப் சேனலை பார்க்குற மக்கள் வந்து கட்டாயமாக அவங்க வாழ்நாளில் ஒருக்கா சரி இந்த கபிலவனம், வேலோடு மலை, கதிர்காமம் இந்த மாதிரி புண்ணிய இடங்களுக்கு வந்து தரிசனம் பெற்று போகணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முருகா போற்று. மகதீஷாய நம. கபில் பத்தி பயணம் 2026 அத்தியாயம் 14 தொடரும்.